இறைவன் சொல்றதை கேட்டு போங்க. நீங்களா எதையும் சொல்ல வேணாம். முதல்ல இறைவன் சொல்லட்டும், பாட விடுங்க, பார்க்க சொல்ல விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் வேணா கேளுங்க. அதுக்கப்புறம் வேணாம், அதாவது பாடி முடிச்ச உடனே அவர் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வேணா ஏதாவது இருந்தால் கேளுங்க. அதுக்கு முன்னாலேயே சொல்ல வேணும். சரிங்களா ஐயா? அது மட்டும் இல்லாமல் எதுக்காக கொடுக்குறாரோ அதை சரியாக பயன்படுத்திக்கங்க ஐயா. அதை நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லையா. என்னென்ன வாக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க, வாக்கெல்லாம் பார்த்துடுறாங்க, ஆனால் சொல்றதை போய் கடைபிடிக்கிறது கிடையாது. ஆனால் கேட்டால் இங்கே வந்துட்டு நடக்கல ஐயா, நீங்கள் சொன்னீங்க நடக்கல. நம்ம சொன்னதை செஞ்சா தானே நடக்கணும். இப்படித்தானே? இப்போ இவ்வளோ காலத்தில் இதை கடைபிடி, இவ்வளோ நாள் விரதம் இல்லை, இவ்வளோ நாள் விளக்கு போடு, இவ்வளோ நாள் நீ உடலுக்கு தேய் சாப்பிடு, அதே போல் குடும்பத்துக்காக வேற யாருக்கு எது கொடுத்துருந்தா கூட அதை சரியா செஞ்சா தானேங்க அது நடக்கும். அப்படித்தானே? அப்படி இல்லையா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஏன்னா எப்பவுமே இறைவன் பெரிய அதிசயம் கிடையாது. எப்பவுமே இறைவன் நம்மளை போல முன்னோர்களை நம்ம தெய்வமா கும்பிடுறோம். அப்படி இருக்கவங்களை தான் நம்ம வழிபட்டு இருக்கோம். அவங்களுக்கு தான் வச்ச பெயர்களை தான் நம்ம என்ன பண்றோம், இவர் இன்னாரு, என் பாட்டனாரு, அவர் தான் கும்பிட்டாரு. அவருக்கு முன்னே அவர் எத்தனை தலைமுறைக்கு முன்னால கும்பிட்டாரு யாருக்குமே தெரியாது. அப்படித்தானே? அந்த தொடர்புலதான் நம்மளுக்கு இறைவனே வர்றது. அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம குலதெய்வம் ரொம்ப முக்கியம் ஐயா. குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. எதை கும்பிடுறீங்களோ இல்லையோ குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. குலதெய்வத்திட்ட வேண்டுங்க. குலதெய்வத்துக்காக காணிக்க முடிஞ்சு வைங்க. எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு எங்கேயாவது போறோம்னு நினைச்சா அந்த குலதெய்வத்தை காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு வாங்க. இதுதாங்க சூட்சுமமான முறை. இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம வெற்றி எல்லா விஷயத்திலுமே. அதாவது இந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையில நம்மளுக்கு குறுகிய காலத்திலேயே அதை உடைச்சு கொடுத்துருவாங்க. யாரு? நம்ம குலதெய்வம். இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனாலே முடிஞ்சுங்க. வேற ஒன்றும் இப்படியெல்லாம் அலைய தேவையில்லை, எங்கேயும் கூட போக தேவையில்லை. இப்போ பாருங்க, எனக்கு கூட்டத்தை சேர்க்கறத விட்டு நான் என்ன சொல்லிக்க பாருங்க, எப்படியும் அலைய தேவையில்லை, எங்கே போய் அவசியம் பார்க்கணும்னு இல்லை. சொல்றீங்களா? அதனால ஒன்றும் இது அதாவது இறைவன் கொடுக்குற விஷயத்த நம்ம பெற்றுக்கிறணும், கொடுக்கறத சரியா செஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இது வேற விஷயமே இல்லை. அதே போல காசு கொடுத்தா நம்ம பாக்குறோம், காசு இல்லாம பாக்குறோம், அதெல்லாம் அர்த்தமே இல்லையா. எந்த இடத்துல என்ன விஷயம் இருக்கு, அங்க இறைவன் எப்படி செயல்படுறாரு, என்னென்ன நடக்குது, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். கூட்டத்தை பார்த்தா அங்க நல்லா நடக்கும்ன்றதும், கூட்டம் இல்லைன்னா அங்க நல்லா நடக்கலைன்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. இறைவன் சொல்றதுலயும் இறைவன் சொல்லி நடக்கிற விஷயத்துலதான் அந்த இறைவனோட அங்க கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஐயா? வாக்கு பார்ப்போம், பொறுமையா இருங்க. ஆனா இறைவன் மேமதா போவாரு, நீங்க சரியா காதுல வாங்கிக்கோங்க. அதாவது உங்களுக்கு என்ன அவர் சொல்றாரோ அதை நீங்க சரியா காதுல வாங்கிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த கனி எது கொடுக்குறாரு, எதுக்கெல்லாம் பயன்படுத்த சொல்றாரு, அதை சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க, காதுல பயன்படுத்திக்கோங்க. வீட்டுல போய் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. அதுதாங்க முக்கியம். சரிங்களா?